அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த பதிவு மிகவும் முக்கியமான ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். பண வரவை அதிகப்படுத்துவதற்கான ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதை நீங்கள் இந்த நாளில் தொடர்ந்து 6 நாட்கள் செய்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். இதுக்கு எந்த ஒரு பூஜையோ வழிபாடும் கிடையாது. எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அது என்ன கரெக்டாக 6 நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நமக்கு மார்ச் 27ஆம் தேதியாக இருக்குது இல்லையா. இன்றைக்கி தொடங்கி பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா நமக்கு ஏப்ரல் 1 வருது. அப்போ தொடர்ந்து 6 நாள் முருகப்பெருமானுக்குன்ட்டு நம்ம எந்த ஒரு வழிபாடு செஞ்சாலும், பரிகாரம் செஞ்சாலும், தீபம் ஏற்றுறது மாதிரி இருந்தாலும் குறைந்தபட்சம் 6 நாள் அப்படிங்கிறது நல்லது. அதனால் இன்றைக்கி நம்ம தொடங்கிறது அப்படிங்கிறது பொருத்தமாக இருக்கும். ஏற்கனவே 6 நாட்கள் ஏற்ற மாதிரி ஒரு தீப முறை குறித்தும் சொல்ல வேண்டிய ஒரு வரி மந்திரம் குறித்தும் நேற்றே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்தது இன்றைக்கி மதிய பதிவில் எல்லாராலையுமே இந்த தீபம் ஏற்றுவது, அதே போல் பார்த்திங்கன்னா வழிபாடு செய்கிறது, விரதம் இருக்கிறது, அதெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா. அப்போ இதெல்லாம் செய்யாமல் சிம்பிளாக ஒன்று மட்டும் சொன்னீங்க அப்படின்னாவே போதும். அதை நீங்கள் சொன்னாலே உங்களுக்கு விருப்பங்கள் எல்லாமே நடந்துடும் அப்படின்னு சொல்லலாம். அது குறித்து ஒரு பதிவு போட்டிருக்கிறேன். மேலே சொன்ன ரெண்டையுமே நான் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. கூடவே இன்றைக்கி ராமநவமியாக இருக்கிறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இக்கட்டான பிரச்சனைகளை சிக்கியிருக்கிறீங்க, அதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும், அதுவும் 2 நாளில் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாவோ, அல்லது உங்களுக்கு ஏதாவது ஒரு விருப்பம் இருக்குது, அந்த விருப்பமானது 2 நாளுக்குள்ளார நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலோ, நான் காலையில் ஒரு பதிவு போட்டிருக்கிறேங்க. அதை மட்டும் நீங்கள் உங்கள் காதால் கேட்டீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக ஸ்ரீராமருடைய அருளாலையும் ஹனுமந்தருடைய அருளாலையும் உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறும். நான் மேலே சொன்ன வீடியோவோடு சேர்த்து இதனுடையதையுமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், பார்த்து பயன்படுத்திக்கோங்க. சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி தொடங்கி ஏப்ரல் 1 வரைக்கும் இதை நீங்கள் செய்கிற மாதிரி வரும். இது எப்படி செய்யணும், இதுக்கு தேவையான பொருள் என்ன, எந்த நேரத்தில் செய்யணும்னு பார்த்திங்கன்னா, இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி தான் இதை செய்யணும். அதனால தான் நான் உங்களுக்கு காலையிலேருந்து இந்த பதிவு கொடுக்காமல் இப்போ கொடுக்குறேன். நைட்டு தூங்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனசு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே நல்லா ரிலாக்ஸ் ஆகிடும். ஏன்னா அடுத்து நமக்கு எந்த வேலையும் இருக்காது, தூங்கிறது தான். அப்படிங்கும்போது அது ஒரு ரெஸ்ட் மோடுக்கு போயிடும் இல்லையா. அந்த சமயத்தில் தான் இதை செய்யணும். இப்போ இதுக்கு நமக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ₹1 நாணயமும் ஒரு பேனாவும் தேவைப்படுது. இந்த பேனாவும் பார்த்திங்கன்னா பச்சை நிறத்தில் இருக்கிறது சிறப்பு. ஏன்னா பணவசியத்துக்காக இந்த பரிகாரத்தை செய்கிறவங்க போது பச்சை கலர் பேனாவை பயன்படுத்துறது நல்லது. இது ஒரு பணவசிய நிறம் அப்படின்னே சொல்லலாம். அதனால் இந்த காசு பேனா இது 2 மட்டும் எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. பெட்லேயே உட்காந்துட்டு கூட நீங்கள் செய்யலாம். யாரு கூடவும் பேசாதீங்க. நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க. அதன் பிறகு 2 உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சி அந்த சூட்டை உச்சந்தலையிலையும் கண்கள்லையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. அதன் பிறகு இந்த காசை நம்ம எனர்ஜைஸ் பண்ணணும். காசை முடிஞ்சால் தண்ணீரில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க, சரிங்களா. அடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு வலது கை கொண்டு முடிக்கிட்டு மெதுவாக இந்த காசை ரப் பண்ணுங்கள். நல்லா அப்படி தேய்க்கும் போது இந்த காசு உங்கள் கைகளுக்கு நடுவில் இருக்கிறதையும் நீங்கள் உணரணும். அதாவது இந்த கைக்குள்ளே காசு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் ரியலைஸ் பண்ணணும். ஓரளவுக்கு அழுத்தம் கொடுத்தே தேய்ங்க. இப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா காசும் சூடாகும், உள்ளங்கையும் சூடாகும். இந்த பாம் சக்கரை நல்லாவே ஆக்டிவேட் ஆயிரும். அதன் பிறகு நம்மளுடைய கையில் தாராளமான பணவரவு அப்படிங்கிறது இருக்கும். இப்படி தேய்ச்சி முடித்த பிறகு இந்த காசில் 1ன்னு போட்டிருக்குது இல்லையா, ரூபாயினுடைய மதிப்பு. இந்த இடத்துல இப்போ ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய சுக்கரனோட தொடர்புடைய இந்த ஃபெகு சிம்பலை நீங்கள் போட்டுக்கோங்க. வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம இதை பயன்படுத்துகிறதே சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு ராமநவமியாக இருக்குது. வசந்த நவராத்திரியினுடைய நிறைவு நாளாக இருக்குது. ஒரு நவராத்திரின்னு எடுத்துக்கிட்டால் அந்த 9 நாட்களுக்குமே சக்தி அதிகம் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக சொல்லணுன்னா அந்த முதல் நாள் மற்றும் நிறைவு நாளுக்கு அதிகப்படியான சக்தி உண்டு. இன்னும் சொல்லணுன்னா நிறைவு நாளுக்கு இன்னும் சக்தி அதிகம்னு சொல்லலாம். அதனால் இன்றைக்கி இதை வரைகிறது அப்படிங்கிறது தான் நல்லது. இப்போ வரைஞ்சாச்சு இல்லையா. அடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க. வலது கை கொண்டு முடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் எல்லாமே சொல்லுங்கள். 4 திசைகளிலிருந்தும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. 24 மணி நேரமும் என்னை தேடி பணம் வந்து கொண்டே இருக்கின்றது. தேவைக்கும் அதிகமாகவே எனக்கு பணம் கிடைக்கின்றது, பணம் சேர்கின்றது, அளவில்லாத செல்வம் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது. இந்த மாதிரி சொல்லுங்கள். இப்போ நீங்கள் சொன்னது எல்லாமே நடக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணுங்கள். எல்லா பக்கத்துலேருந்தும் உங்களுக்கு பணம் வருது, தேவைக்கு அதிகமாகவே பணம் இருக்குது. அந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறதுனே தெரில. கடனை எல்லாம் அடைச்சிட்டிங்க, வேணுங்கிறதையும் வாங்கிட்டீங்க, மிச்ச காசை என்ன பண்ணுறதுன்னே தெரில. அந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன் நீங்கள் கொண்டு வாங்க.
அதன் பிறகு இதை நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் அல்லது தலகாணி கவர் இருக்குது இல்லையா, பில்லோ கவர், அதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க. போட்டுட்டு தொடர்ந்து 6 நாட்களும் இது மேலேயே தலை வச்சு தூங்குங்க. அதாவது நீங்கள் பில்லோக்கு அடியில் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பில்லோ கவரில் போட்டிருந்தாலும் சரி, இது மேலேயே நீங்கள் தலை வச்சு தூங்குங்க. முடிஞ்சால் ஒவ்வொரு நாள் தூங்கிறதுக்கு முன்னாடியும் இந்த காசை எடுத்து உங்களுடைய இடது கையில் வச்சுட்டு இதே அஃபர்மேஷனை மறுபடியும் சொல்லி அதெல்லாம் நடக்கிற மாதிரி விசுவலைசேஷன் பண்ணிட்டு தூங்குறது இன்னும் நல்லது. இது எப்போ செய்யணும்னா, அடுத்து தூங்குறது தான் பாக்கின்னு இருக்கும் இல்லையா, அந்த சமயத்தில் நீங்கள் இது மாதிரி செஞ்சுட்டு பில்லோ கவரில் போட்டுட்டோ இல்லை பில்லோக்கு அடியில் வச்சுட்டோ வந்துட்டு தூங்கிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு போய் டிவி பார்க்குறது அது இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா இப்போ நம்ம நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோடு இருப்போம். இப்போ இதே எண்ணத்தோடு தூங்கினோம்னா தான் இது நமக்கு சப்கான்ஷியஸ் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடவடிக்கைகள் வந்து நம்மளுடைய உடம்பும் மனசும் வந்து எடுக்கும். ஸோ நாம் பாட்டுக்கு இதை சொல்லிவிட்டு அடுத்தது நம்ம ஃபோன் பார்க்குறது, டிவி பார்க்குறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒன்று எதிர்மறையானது ஒன்று பார்க்குறோம், பண்ணுறோம், இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் நியூஸ் பார்க்குறோம், இல்லை லாஸ் ஆகிடுச்சு, காசு திருடு போயிடுச்சு, இல்லை யாரோ ஒருத்தங்க பணம் சேராமல் அழுகிறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பார்க்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜி தான் நம்ம மைண்டில் வந்து தூங்கும்போது பதியும். ஸோ நம்ம ஹாப்பியாக தான் இந்த காசை வச்சுட்டு நம்ம சொன்னோன்னு நினச்சோம், அப்போ அதே எனர்ஜியோடவே வந்துட்டு நீங்கள் தூங்குங்க. சரிங்களா? இது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாவே போதும். கண்டிப்பாக இந்த 6 நாட்களுக்குள்ளாரையே உங்களுக்கு பணம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நல்ல செய்தி வரும். ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க. அனைவரும் இன்றே தொடங்கி பலனடையுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.